கனடா கல்லூரியில் நீண்ட காலமாக தமிழ் கல்வி ஆசிரியராக இருக்கின்றார். எங்களுக்கும் கல்வி ஆசிரியராக பணியாற்றிய ஆசிரியர் திருமதி கலாநிதி குலமோகன் அவர்களை அழைக்கின்றோம். இந்த மாலை பொழுதிலே கனடா தமிழ் கல்லூரி தன்னுடைய தொடக்க நிகழ்வாக நூல்வழி வெளியீட்டு பிரிவினை ஆரம்பித்து முதல் மலராக மலர்ந்திருக்கின்ற பாவலர் ஆசிரியர் சுகந்தி அவர்களுடைய நினைவுச்சாரர்கள் வெளியீட்டு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மொழி வழி சொந்தமாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரியவர்கள் அனைவரையும் தலைவர் என்னோடு சம்பந்தமான ஆய்வுரைகளை வழங்க வந்திருப்பவர்கள் இணையர்களாக இங்கே அமர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற படைப்பாளி சுகந்தி அவர்களையும் இணையர் அவர்களையும் உங்கள் அனைவரையும் கல்லூரி பணிமனையிலே வேலை செய்கின்ற சமூக தொண்டர்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நினைவுச்சாரல் வெளியீடு என்பதும் கனடா தமிழ் கல்லூரி அடுத்த படிமுறையாக நூல்வழி என்கின்ற ஒரு துறையை ஆரம்பித்து அதனுடைய தொடக்கமாக இந்த அங்குரார்ப்பணமாக இந்த நினைவுச்சாரல்கள் வெளிவருவது நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியையும் பெருமையையும் தருவதோடு இதில் இருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகள் பலர் அடுத்தது நானும் வெளியிடலாமே நானும் எழுதலாமே என்கின்ற ஒரு உந்து விசையாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆசிரியர் சுகந்தி அவர்களை பல நாட்களாக பல ஆண்டுகளாக கல்லூரியில் கற்பித்தவர் என்ற முறையில் எனக்கு தெரியும். அவருடைய சகோதரி தேவகி அவர்களையும் எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு கவித்துவ ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டதில்லை. அவர் கடந்த ஒரு ஆண்டாக கல்லூரியுடைய ஆசிரியர்களை பற்றிய ஆக்கங்களை அவர்களை பற்றிய தகவல்களை தான் வெளியிட வேண்டும் என்று விருப்பத்தோடு தானே முன்வந்து தன்னார்வமாக அதை செய்திருந்தார். எல்லா தமிழ் திறமை வகுப்பு கற்பிக்கின்ற அனைத்து ஆசிரியர்கள் பற்றிய பதிவுகளும் கல்லூரியில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு தன்னார்வமாக அதை கவிதைகளை எழுதி அவர் தன்னுடைய படைப்பை செய்திருந்தார். ஆனால் இந்த ஆய்வுக்காக எனக்கு தாயகம் சார்ந்த கவிதைகள் தரப்பட்டிருக்கிறது. எனக்கு தரப்பட்ட மணித்துளிகளுக்குள் நான் நின்று கொண்டு அதை ஆய்வு செய்கிறேன். இதை பார்த்த பொழுது மரபு சார்ந்து இவ்வளவு தனித்திறமைகளோடு இந்த படைப்பை அவர் தன்னுடைய தேடலாகவும் தன்னுடைய ஆதங்கமாகவும் தன்னுடைய வாழ்வின் குறிக்கோளாகவும் கொண்டு வந்திருப்பது உண்மையிலே பெருமைக்குரியதும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டியதுமாக இது இருக்கிறது. கவிதை என்ற சொல்லுக்குள்ளே தமிழுடைய அனைத்து சொற்களும் மிகவும் ஆழமானவை, பொருள் நிறைந்தவை. கவிதைக்குள்ளே கவி இருக்கிறது, அது 3 எழுத்துக்குள்ளே. கதை இருக்கிறது, விதை இருக்கிறது. அதுவே மிகப்பெரிய சொற்கட்டாக நமக்கு பல விஷயங்களை சொல்லும். ஒரு கவிதை ஒரு கதையை சொல்லலாம். ஒரு கவிதை கவித்துவத்தோடு ஆழமாக விரும்பப்படலாம், நயக்கப்படலாம். அதுக்குள்ளே ஒரு விதை இருக்கிற ஒரு கவிதை ஒருவனை ஒரு ஆலமரம் தோன்றுவதற்கான விதையாக கூட இருக்கலாம். அவன் கையை பற்றி தனியே ஒரு கதை எழுதியிருக்கிறார், கவிதை எழுதியிருக்கிறார். கையும் அதுக்குள்ளே இருக்கிறது. கவிதை என்பது யாப்பு என்றால் ஜாத்தல் என்றால் கட்டுதல், செய்யுள் என்றால் செய்து உள்வைக்கப்படுவது செய்யுள். அதான் புது கவிதைக்கும் மரபு கவிதைக்கும் உள்ள வித்தியாசம். வெண்பாவை பற்றி சொன்னார்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும்
என்ற 4 விநாயகருக்கு பிடித்தமான விஷயங்களை கொடுத்து எங்களுடைய ஔவை பாட்டி கேட்டது மொத்தம் இயல் இசை நாடகம். செய்து உள்வைக்கப்படுவது செய்யுள், யாக்கப்படுவது கட்டப்படுவது யாப்பு. அது மரபு சார்ந்தது, மிகவும் கடினமானது. வெண்பாவிலே ஈரிசை வெண்பா, நாலிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை வெண்பா என்றெல்லாம் இருக்கிறது. அப்ப மிகவும் நுணுக்கமாக ஒரு கடிதம் மாதிரி அதை கற்றுக்கொண்டோம் என்றால் மிக இலகுவாக கவித்துவமும் இருந்தால் நாம் கவிதை படைக்கலாம் என்பதற்கு இவருடைய கவிதைகள் சான்றாக இருக்கிறது. அவர் வாழ்விடம் சார்ந்து எழுதியதை போல எங்களுடைய தாயகம் சார்ந்து எழுதியிருக்கிறார். எங்களுடைய படைப்பாளிகளிலே பாரதி ஒருவன் தான் சொன்னான், நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குடைத்தல் இமைப்பொழுதும் சோறார். அதுதான் பிறகு சொல். தன்னிலே நம்பிக்கை வைத்தவர் பாரதியார். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன் என்னை படைத்து விட்டார் என்று சொன்ன பாரதியார் நிறைய கவிதைகள் எழுதியவர். அவருடைய கவிதைகளுக்குள் பாஞ்சாலி சபதம் போன்ற கதை இருக்கிறது, விதை இருக்கிறது, கவி இருக்கிறது, தைக்கப்பட்ட ஒன்று சேர்க்கப்பட்ட உணர்வுகள் இருக்கிறது. இவருடைய கவிதையிலே தாயம் சார்ந்த கவிதைகளை எடுத்துக்கொண்டால் அம்மா அப்பா பெற்றோரை பற்றி சொல்கிறார், மொழியை பற்றி சொல்கிறார், தன்னுடைய வவுனியாவை பற்றி சொல்கிறார், ஏனைய ஊர்களை பற்றி சொல்கிறார், தாயக நினைவுகளை பற்றி சொல்கிறார். இங்கிருந்து போகின்ற பொழுது போன எல்லாருக்கும் தெரியும், நான் போகவில்லை, ஏதோ ஒரு பழைய நினைவுகளோடு போவோம். பல்கலைக்கழகம் இப்படி இருக்கும், என்னுடைய ஊர் அரச மரம் அப்படியே இருக்கும், அம்மம்மாவின் வீடு அப்படியே இருக்கும், அந்த திண்ணை அப்படியே இருக்கும், நான் படித்த பாடசாலை அப்படியே இருக்கும். ஆனால் கால மாற்றம் அவற்றை உருமாற்றி இருக்கும். வழக்கத்தோடு கேட்கிறார், அங்கே ஆசையோடு முத்தமிட ஓடி வந்தேன் தாய் மண்ணை, என்னுடைய கிராமிய அழகில மிக அழகாக சொல்கிறார். அங்கே 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 அந்த ஏக்கமும் தான் இருந்த பொழுது இருந்த போரியல் வாழ்வியல் சூழ்நிலைகளும் அவருடைய எழுதுகோள் மிக அழகாக எழுதியிருக்கிறது, உணர்வாக எழுதியிருக்கிறது, துடிப்போடும் எழுதியிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முறை சென்றால், ஒரு முறை அதிலிருந்து வெளியே வந்தால் திரும்பி போக முடியாத 2 இடங்கள். ஒன்று தாயினுடைய கருவறை, 2வது நாம் படித்த பாடசாலை. பாடசாலைக்கு நீங்கள் பிறகு போகலாம், ஆனால் அதே வகுப்பறைக்கு அதே ஆசிரியர் கற்ற இடத்தில் நின்று அதே உங்களுடைய ஆடையோடு உங்களுடைய சீருடையோடு நீங்கள் போக முடியும். அந்த பாடசாலை, அந்த நடத்தடி, அந்த வகுப்பறை, அந்த கல்வி கற்ற சூழல். நான் நேற்று படிக்கல, நான் திருப்பி போயிட்டேன் எந்த ஊருக்கு. அதுதான் எனக்கு உண்மையாக இருந்தது. ஐயோ, நான் எப்போ போக போறேன், நான் எப்போ போகலாம் என்றுதான் எனக்கு இருந்த ஒரு ஏக்கமாக இருந்தது. அவர் அங்கே இருக்கிற ஒரு புளிய மரத்தை பற்றி எழுதியிருக்கிறார். ஊருக்கு ஆளழகு ஆலமரத்தை பற்றி எழுதியிருக்கிறார். அது அந்த ஒரு புளிய மரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புளியடி எவ்வடம் என்று விளையாடுறதுல இருந்து அது கீழே போனால் பேய் வரும், பிடிச்சி விழுத்திடும் என்று அம்மம்மா அப்பம்மா சொன்னதுல இருந்து, அந்த புளியம்பூ புளியங்காய் புடுங்கி சாப்பிட்டதுல இருந்து, அம்மா அப்பாட்ட அடி வாங்கினதுல இருந்து புளிய மரத்துக்கு எங்களுக்கும் தொடர்பு. வாசித்து காட்டுதான் மன நேரப்பட்டாக்குறை இருக்கிறது. அந்த புளியமர கவிதை எனக்கு நல்லா மனசை தொட்டு வருது. ஒரு ஊரின் அடையாளம், ஒரு ஆலமரத்தை பற்றி சொல்றான், ஒரு தபால் பெட்டியை பற்றி சொல்றான். தபால் பெட்டிய நாங்க எங்க பார்க்கலாம், தபால் பெட்டி நாங்க போய்க்க சில நேரம் பாவமா இருக்கு, தனிச்சு போயிருக்கோம். இந்த முதியோர்கள் தனித்து போயிருக்கிற மாதிரி தனிமையில் இருக்கும். அதுகிட்டே ஒரு சோகம் இருக்கும். அண்மை காலமாக ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு பெண் குயினை பற்றி வந்து தனிச்சு போகுது, எங்க போகுதுன்னு தெரியாது, பார்க்க ஏக்கமா இருந்தது. இப்போ அந்த தபால் பட்டியை பார்க்க நீங்க அந்த கவிதை புத்தகம் வாங்கிக்க பாருங்கோ, எனக்கு அந்த பெண் குயினும் வந்து போச்சு. தனி அப்படி இருக்குது. அதை யாரு தேடுவார்? குறிப்பிட்டதை போல இந்த நூல் என்பதையும் இப்பொழுது நாங்கள் பத்திரப்படுத்த வேண்டியிருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் முந்தி வகுப்பறையில வாசிக்க விட்டால் எப்படி நிற்க வேணும், எப்படி புத்தகம் வச்சிருக்க வேணும், எப்படி
ஒற்றை விரட்டவர். இந்த பண்புகள் எல்லாம் இப்ப புத்தகத்தை வாசிக்கிறவர்களுக்கு நாங்கள் வாசித்தா கூட இப்ப அப்படி வாசிக்கிறோம் இல்லை. புத்தகம் ஒரு புத்தக தேடல் இருக்காண்டா இல்லை, புத்தகத்தை வாசிக்கிறோமாண்டா இல்லை. அந்த வாசிப்பு பயிற்சி குறைந்ததனால்தான் இப்பொழுது சமூக ஊடகங்களிலே எழுத்து பிழைகளோடு வருகிறது. நான் 2 நாளுக்கு முதல் படித்தேன். 2 சிறுவர்கள் கதைக்கிறார்கள். திருவள்ளுவருக்கு நல்லா மிமிக்ரி தெரியுமா? மற்றவர்கள் என்னென்று அவருக்கு மிமிக்ரி தெரியும்? 1330 குறள் எழுதி இருக்கிறார். அந்த குறள் என்று படிச்சுட்டு அந்த பிள்ளைகள் தங்களுக்குள்ள கதைக்கிறார்கள். வள்ளுவருடைய வெண்பா எங்கே, மிமிக்ரி எங்கே, குறள் எங்கே, குறள் எங்கே? வாசிப்பு பயிற்சி குறைவதனால அந்த தன்மைகள் வருவதை நாங்கள் காணலாம். அடுத்தது ஒரு கவிதையிலே ஒரு ஏக்கம் வரலாம், ஒரு சோகம் வரலாம், ஒரு மகிழ்ச்சி வரலாம், ஒரு துயரம் வரலாம். பல்கலைக்கழகத்தை பற்றி இருந்த யாழ்ப்பாணத்திலே இருந்த ஈழத்திலே இருந்து மிக முக்கியமான ஒரு கருவூலங்கள் அல்லது பண்பாட்டு பொக்கிஷங்கள் என்று சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண நூலகம். ஏனைய எல்லாம் இருக்கு, நல்லூர் கோயில், ஏனைய கணக்கு விஷயங்கள் இருக்குது. நாங்கள் நூலகத்திலே புத்தகங்களை இழந்தோம். கடற்கோளிலே ஆரம்பித்த நூல் அழிவு இன்று வரைக்கும் எங்களுடைய இனத்துக்கு தொடர்கிறது. யாழ் பல்கலைக்கழகம் என்பது ஒரு யாழ்ப்பாணத்திலே ஒரு பெற்றோர்களுக்கான ஒரு பெரிய ஒரு ஆலயம் போடும். என்னுடைய பிள்ளை யாழ் பல்கலைக்கழகத்துக்கு போனான், படித்தான், பட்டம் பெற்றான் என்பது பெரிய வரப்பிரசாதமாக நினைத்தார்கள். அந்த பல்கலைக்கழகம் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. நினைவுகள் சாவதில்லை, நாங்கள் சாகடிக்கப்படலாம். நினைவுகளுக்கு மரணம் இல்லை. ஒரு படைப்பிலே நான் சுருக்கமாக சொன்னேன், புதுமைப்பித்தன் ஒரு கதை எழுதுவார், காலனும் கிழவி. ஒரு ஒரு வலிமையான கிழவிட்டு யமன் வந்து நிற்கிறான், தனியே இருக்கிறான். நான் யமன் வந்து நிற்கிறோம், நான் கொண்டு போகிறேன். இப்போ சொல்கிறேன் கொண்டு போகணும். யமனுக்கு பயமாக இருக்கு, இப்படி ஒரு கிழவி இருக்கிறாவே. கொஞ்ச நாள் இருந்தால் என் பாசக்கயிறு உன்னை கூட்டி கொண்டு போகணும். அவள் சொல்கிறா, என்னுடைய மாட்டை கட்டுறதுக்கு பேரன் கயிறு இல்லாமல் திரிகிறான், அந்த இறப்பில் கட்டிட்டு போகணும். அப்போ யமன் வாதாடுகிறார். அவள் சொல்கிறா, நீ மார்க்கண்டேயரிடமும் சாவித்திரியிலும் தோற்றவன் தானே, என்னோட என்ன வாதிடுகிறார்? அந்த கிழவி சொல்லுவா, இந்த கொண்டு போறியா, என் உயிரை கொண்டு போ, என்னுடைய நினைவுகளை உன்னால் சாகடிக்க முடியுமா? இந்த கதையை முடிந்தால் வாசிக்கிறார். நினைவுகளை சாகடிக்க முடியுமா உன்னால்? இந்த உடம்பை தானே கொண்டு போ. யமன் திரும்பி போவதாக அந்த கதை முடிகிறது. ஏனென்றால் அந்த நினைவுகள் சாவதில்லை. அந்த ஊரின் நினைவுகளை மிக அழகாக, அந்த தென்றல் காற்று, அந்த குளம், அந்த சூழல், அந்த வயல்வெளி, அந்த போராட்ட காலம் எழுதுகிறார். நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டோம், நிறைய துன்பப்பட்டோம், நிறைய துயரமடைந்தோம். அந்த வரிகள் அவரை வந்துவிடுகிறது. அதை பார்த்த பொழுது ஒரு கவிதைக்கு எவ்வளவு ஒரு உன்னதமான உணர்வு உண்டு என்பதை அறிந்து கொண்டேன். போராட்ட காலத்திலே கலக்கவிஞர் பாடுவார், வெள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம், வீசுகின்ற காற்றில் உப்பில் ஈரம், அள்ளி வரை நாங்கள் கொண்டு போவோம், மீன் அள்ளி வர நீண்ட நேரம் ஆகும், வயிறுக்கி வாழும் கடல் மீனவரின் வாசலெங்கும் வேதனையின் கோடு. இந்த வெள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம், மீனவருக்கு அந்த நிலாதான் விளக்கு. இப்ப தன்னுடைய மரத்துக்கு கீழே இருந்தான், சாப்பாடு இல்லாமல் இருந்தான், வாழ்வோமா என்று நினைத்த இடப்பெயரை பற்றி சொல்றார். அவருடைய தாய் தந்தையர் சாவச்சேரி பக்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கவர் என்று பஞ்சாட்சரம் ஐயா குறிப்பிடுகிறார். அந்த எல்லாருக்குள்ளேயும் அந்த வலி இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் அந்த வேதனை இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் அந்த துயரம் இருக்கு. வாழ்விடத்தை நோக்கி வந்த பொழுது நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் இருக்கு. அவ எழுதுகோள் என்கிற அந்த கருவியை பயன்படுத்தி கொரோனா நன்மையும் செய்திருக்கிறது பலருக்கு. கொரோனா காலத்துல பல முயற்சிகளை தொடங்கினவர்கள், நேரலையில படித்தவர்கள், வீட்டை இருந்தே கற்றவர்கள், சமையல் துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர்கள் இருக்கிறோம். அந்த வகையில அந்த காலத்தை பயன்படுத்தி மரபு கவிதை வகுப்புக்கு சென்று அங்கே பாவலர் என்ற பட்டத்தை பெற்று அந்த பாவை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுதான் அவருடைய உன்னதமான பணி. இந்த ஆசிரிய பணியை பின்பற்றி அந்த
அந்த தமிழோடு நின்று எங்களுக்கு பல தகவல்களை அவர் இதிலே தந்திருக்கிறார். அந்த புளிய மரத்தின் ஒரு கவிதை என்றாலும் வாசிக்காம போக எனக்கு விருப்பம் இல்லை. இதனுடைய தொடக்கம் நினைவில் நிற்கும் புளிய மரம். குந்த நிழல் தந்து கந்தனின் வாயிலில் கூரை விரித்திருந்தாய். சொந்த உறவென்றே ஊரவர் உனையே சூழ மகிழ்ந்திருந்தாய். சிந்தும் கனியென்றும் சுள்ளிகள் என்றும் சீர்கள் நமக்களித்தாய். அந்த நினைவிலாம் ஆழ்மனம் என்றும் அழியா பதிவுகள். புளிய மரத்தை பற்றி சொல்லிக்க தொடக்கம் இப்படி இருக்குது. நூல்க வாசிக்க எனக்கு நேரம் காணாது. ஆனபடியாக இவருடைய இலக்கணம் சரியாக இருக்கிறது, அந்த இலக்கிய வடிவம் சரியாக இருக்கிறது. அறுசீர் விருத்தமாக இருந்தால் என்ன, எண்சீர் விருத்தமாக இருந்தால் என்ன, வெண்பாவாக இருந்தால் என்ன, மிக அழகாக அவர் தந்திருக்கிறார். விரைவாக நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஒரு சோகம் கூட, உங்களுக்கு காலமாக புலவருடைய பாடல்கள் எல்லாம் தெரியும். கோபத்திலையும் சோகத்திலையும் கொட்டினது. கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போது நரசிவர் குற்றி உலகிலிட ஊரிறங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெளியே. இது அவற்றை பசி கொடுமையில் எழுதினது. இன்னொரு புலவனுக்கு சிறங்கு வந்துட்டுது. உடம்பு முழுக்க சிறங்கு. ஒன்று சிதல் பிடிச்சு போயிருக்குது, ஒன்று சிவப்பா இருக்குது, ஒன்று நாளைக்குத்தான் கொஞ்சம் பெருசா வரப்போகுது, மற்றது சிதல் வெடித்து புண் கீறி காயமாக இருக்கிறது. அவன் பாடுவான், முத்து பவளம் முழு வைரம் மாணிக்கம். என் உடம்புல இருக்கிறதெல்லாம் சிறங்கண்டம் தூக்கி எறியல். ஒன்று முத்து மாதிரி இருக்குது, ஒன்று பவளம் மாதிரி இருக்குது, ஒன்று முழு வைரமா இருக்குது, ஒன்று மாணிக்கமா இருக்குது. பத்தி ஒளி வீசும் பதக்கம் அது எரியுது. இவை அனைத்தும் சிறங்கரூர் ஆயப்பன் தரம் கண்டு தந்ததான். சிறங்க கூடி அதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறதாக வேணுகிறார். இவை அனைத்தும் சிறங்கரூர் ஆயப்பன் எனக்கு தரம் கண்டு தந்த தானம். அந்த சோகத்தை கூடி கவியாக்கின தன்மை எங்களுடைய தமிழ் புலவர்களுக்கு இருக்கு. ஏனைய மொழிகளிலும் இருக்கலாம். ஆனால் தமிழினுடைய ஆழம், அந்த சுவை, அந்த உணர்வு, செம்மொழியாகிய அந்த பெருமை அனைத்தும் சேர்ந்து இலக்கியங்களுக்கு ஒரு இறுக்கமான தன்மையையும் நயத்தையும் தருகிற பாடல்களை தந்திருக்கு. அந்த வகையிலே சகோதரி சுகந்தி மார்க்கண்டு அவர்கள் எனக்கு உண்மையிலே பெருமிதமாயிருக்கு. ஒரு சகோதரி என்கிற சகோதர உணர்வோடும், தமிழாசிரியர் என்கின்ற ஒரு பற்றோடும், தமிழ் கல்லூரியிலே பல ஆண்டுகளாக கற்பித்துக் கொண்டு வருகிறார் என்ற நட்போடும் நான் இந்த நூலை ஆய்வு செய்வதிலும் அவருடைய கவித்துவத்தை வாசிப்பதற்கு சந்தர்ப்பம் தந்ததற்கும் அவருக்கும் கனடா தமிழ் கல்லூரிக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய ஒரு வேண்டுகோள். இதுக்குள்ளே கணக்க நிறைய நான் பார்க்கிறேன். கணக்க ஆளுமை மிக்கவர்கள் இருக்கிறீர்கள், மரபு கவிதை படித்தவர்கள் இருக்கிறீர்கள். இந்த இடத்திலே அலெக்சாண்டர் ஐயா அவர்களை நான் அன்போடு அவரையும் நினைவு கூர்ந்து கொண்டு கருவிழாங்காய் பூவிழாங்காய் சொல்லி தந்தவர்கள் இன்றைக்கும் அவர்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு. அது அப்படி நேர்சை வரணும், இது குரில் வரணும், இது நெடில் வரணும், இது ஒரு கோடு போட்டு இது இந்தி சேவன்பாவா மாற்றுங்கோ, இது நேரிசைக்குள்ள வராதெல்லாம் கற்பித்த அந்த வகுப்பறை சூழலையும் அவரையும் மனதில் இருத்தி இந்த சந்தர்ப்பத்தை தந்த கனடா தமிழ் கல்லூரிக்கும் நூல் வெளியீட்டு பிரிவுக்கும் முக்கியமாக என்னோட தொடர்பு கொண்டு இதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று என்னை ஊக்குவித்த சிவானந்தன் அவர்களுக்கும் அதுக்குரிய கேதாரன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த படைப்பை வாழ்த்தி வரவேற்று நான் மகிழ்ந்து கொண்டு என்னுடைய இந்த ஆய்வுரை நிறைவு செய்கிறேன். நன்றி. இதுவரை நேரமும் ஆய்வுரை செய்திருந்தார் ஆசிரியர் திருமதி கலாநிதி குலாமோகன் அவர்கள். திருமதி சுகந்தி மார்க்கண்டுவின் கவிதை, அவருடைய கவித்துவ ஆற்றல் ஆர்வத்தை கூறி கவிதைகள் பற்றிய ஆய்வை தந்திருந்தார். கவிதை என்ற சொல்லின் அழகை கூறி கணக்கு போல் கற்றுக்கொண்டால் மரபு கவிதை கைவரப்பெறும் என்றும், மண்ணில் கண்டதையும் கலவுகளையும் சுமந்து சென்று பார்த்த கவிஞரின் உணர்வுகளை அழகாக கூறி சுகந்தி மார்க்கண்டுவின் கவிதைகளின் வலிமையையும் வலியையும் கூறி அவரது ஒவ்வொரு கவிதையின் உட்கருவையும் தனது
ஆய்வினூடாக எங்களுக்கெல்லாம் கூறி தன்னுடைய ஆய்வை நிறைவு செய்தார். அவருக்கு இந்த பொழுதில் நன்றியை கூறிக்கொண்டு